இன்னைக்கு பனானா கேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. முட்டை போடாமல் செஞ்சுருக்கேன். நல்ல சாஃப்டாக இருக்குது. கேக்கு புட்டை நல்லா இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. பனானா கேக் பண்ண போகிறேன். 2 பனானா எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இதை சின்ன சின்னதாக வெட்டிட்டு சுகர் 1/2 கப்பு, பட்டர் கியூப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரெல்லாம் நான் ஃப்ரிட்ஜிலேருந்து முதல்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுவும் வந்து க்யூப்ஸாக இருக்கிறதுனால அப்படி 5ன்னு சொல்கிறேன். இல்லைன்னா அதுவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர், இல்லைன்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு கப்பு மைதா, பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், உப்பு சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே இதில் தட்டி விட்டுறலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு பால், நல்லா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ண பேட்டரை நம்ம இதில் தூக்கி ஊற்றிக்கலாம். தட்டி போட்டு வச்சிடலாம் உள்ள. பனானா கேக் நல்ல பேக் ஆகி வந்திருக்கு. 180 டிகிரி செல்சியஸ் 45 மினிட்ஸ் நம்ம அவனில் வச்சோம். சூப்பராக வந்துருச்சு. எடுத்து வெளியில் வச்சு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம். தட்டில் நல்லா கவுத்தி போட்டு அதை திருப்பிக்கலாம். இதை சாஃப்டாக இருக்குது. நல்லா கேக்கை கட் பண்ணிட்டேன். நல்ல சாஃப்டாக கலர் ப்ரௌனாக நல்லா இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.